பசங்களா அசைன்மெண்ட் எடுத்து மேலே வைங்க. எது அசைன்மெண்டா? நான் அதை முடிக்கவே இல்லையே. இவன் எப்படியும் முடிச்சிருக்க மாட்டான். டே மச்சான், அட பாவி துரோகி, இவன் முடிச்சுட்டு வந்துட்டான். அவர் வேற என்ன கேட்பாரு? என்ன சொல்றது? ரீசன் சொல்லணுமே. ஆயா செத்துட்டாங்கன்னு சொல்லலாமா? இல்ல வேண்டாம். மச்சான் ஏ4 ஷீட் இருக்குது, பேர் எதுனுண்டா? என்ன மச்சான், இல்லைனா இல்லைன்னு சொல்றா. அதுக்கு என்ன துரோகம் பண்ண மாதிரி மோச்சுன்னு இருக்கிற? இல்லைனா இல்லைன்னு சொல்லிட்டு போ. டென்ஷன் பண்றானே. ரீசன் யோசிப்போம். என்ன ரீசன்? ஆயா செத்துட்டாங்களா? இல்ல அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். தாத்தா, அதையும் நான் போன வாரமே சொல்லிட்டேனே. என்ன சொல்றது? தாத்தா பாட்டி 2 பேரும் கல்யாணம். எனக்கே கேவலமா இருக்கே. என்ன சொல்லலாம்? நான் முடிக்கலன்னு சொன்னா என்ன சொல்லுவாரு? அடிப்பாரா? முட்டி போட வைப்பாரா? தெரியலையே. இல்ல வேணாம், அதையும் சொல்ல வேண்டாம். காரணம் வேணுமே. என்ன சொல்றது? ஊருக்கு போயிட்டேன். இல்ல ஊருக்கு போனான்னு சொன்னா அவர் நம்ப மாட்டாரு. இவன் வேற முடிச்சுட்டு வந்துட்டான். நீ என்ன ஊருக்கு போய் என்ன பண்ணன்னு கேட்பாரு. சிரிக்காதடா, டென்ஷன் ஆகுதே. நம்ம காரணம் யோசிப்போம். என்ன சொல்லலாம்? ஓகே ரைட். ரோட்ல அசைன்மெண்ட் எடுத்துட்டு வந்தேன். அப்ப திருட வந்து அசைன்மெண்ட் திருடிட்டான். ஆமா, எதுக்கு திருடினான்? அவன் பையனுக்கு அசைன்மெண்ட் வேணும், அதுக்காக திருடினான். ஓகே, இதே அஞ்சித், அசைன்மெண்ட் எங்கப்பா? அது அசைன்மெண்ட் எங்கடா? சொல்லலாமா? சொன்னா அடிப்பாரோ? சார், இவன் அசைன்மெண்ட் திருடிட்டான். மாற்றா. ஐயோ, என்ன பண்றது? நான் பேரும் இதுல, இந்த ஆளு நம்மளதுன்னு சொன்னா நம்பவும் மாட்டான். சரி, கீச்சு தான் போடணும். அடா பாவி, சொதப்பிட்டியேடா. அஜய் எந்திரு. என்னடா பாக்குற? ரைட்டு, கூட வாடா பாடி சோடா. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? டேய், இங்கிலீஷ் அசைன்மெண்ட் பண்ண சொன்னா ஏன்டா ட்ரிபிள் இ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்க?